தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் வசனம் 17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே 3 வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் தியானம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு கிரமத்தை தாங்கப்பா ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு கிரமத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 3 வேளையும் ஜெபித்த ஆண்டவரே, தானியேலை அந்த சிங்க கெபியில நீங்க தப்புவித்தீங்க ஆண்டவரே. 3 வேளையும் ஜெபித்த ஆண்டவரே, தாவீதை ஆண்டவரே சிங்காசனத்துல நிலைவரப்படுத்தினீங்க. அவனுடைய சந்ததியை நிலைவரப்படுத்தினீங்கப்பா. அந்த தேவன் ஆண்டவரே, எங்களுடைய சத்தத்தையும் நீங்க கேட்பீங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டு ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க அற்புதத்தை செய்வீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்ன ஜெபத்தை ஆண்டவரே பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அதை கிரமமாய் பண்ணுகிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. கிரமமாய் பைபிளை வாசிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய இடுக்கண் நேரத்துல ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுகள் நேரத்துல, வியாதியின் நேரத்துல, பலவீனத்தின் நேரத்துல ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கடியின் வேலையில நீங்க வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்களை விடுவிப்பீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையும் வேத வசனத்தை தியானம் பண்ணுகிறதும் ஆண்டவரே விட்டு விலகாமல் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.